அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு சில நபர்களுக்காக ஒரு ரிப்ளை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சில பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி கேட்டுறாங்க, சில பேருக்கு வந்து கேட்க முடியல அப்படிங்கறனால அவங்களுக்கான பதிலா இந்த வீடியோ வந்து கொடுக்குறேன். வீடியோ முழுசா பாருங்க. என்னுடைய துளசி செடி எங்க வீட்டுல வந்து துளசி மாடமான வைக்கல, துளசி தொட்டி இது வாடகை வீட்டுல இருந்தே இருக்கு. அப்பப்ப வந்து உதிரும், அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா துளுத்து வரும், நல்லா வந்து வரும். 2 தொட்டி இருக்கு. ஒரு தொட்டில வந்து இலையெல்லாம் வந்து கொட்டி போச்சு. ஸோ இதுதான் வந்து என்னுடைய துளசி அம்மா. இவங்களுக்கு நான் இப்படிதான் எளிமையா பூஜை பண்றேன். துளசி மாடம்லாம் வாங்கி நான் வந்து பண்ணல, ஏன்னா அது ப்ராப்பரா ஒரு இடத்துல வைக்கணும் அப்படிங்கறனால. அதே மாதிரி இந்த மாட தீபம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து நான் கொடுத்துருந்தேன், இது வந்து வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நிலைவாசல்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தீபம் வந்து ஏத்திக்கிட்டு இருந்தேன். நிலைவாசல்ல வந்து கீழே வந்து நம்ம வந்து தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, நிறைய பேர் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் கீழே வந்து தீபம் ஏத்தும் போது கேட்ல இருந்து வரும்போது வர தூசி, அதே மாதிரி நம்ம தலை சீவிர முடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பறந்து இந்த தீபத்து மேல வந்து விழுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாட தீபம் வந்து வாங்கியிருந்தேன். இந்த மாட தீபம் வந்து இங்க ஒண்ணுதான் வைக்க முடியும். இந்த மாடத்துல நிலைவாசல்ல வந்து நம்ம ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால இங்க வந்து எனக்கு இடமும் பத்தாது, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இடம் வந்து பத்தாது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடு வந்து கற்பக விநாயகர், அதே மாதிரி கோமாதா, வெள்ளருக்கு விநாயகர் இந்த மாடத்துல வந்து வச்சிருக்கேன். 2 தீபம் வந்து எப்பவுமே நான் வந்து ஏத்துவேன். நேத்து வந்து வியாழன் வெள்ளி மட்டும் குபேர தீபம் வந்து ஒரு தீபம் வந்து ஏத்துவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, செய்வதை திருந்த செய் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா கற்பக விநாயகருக்கு கீழே அழகா வந்து ஒரு தீபம் வந்து ஏத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாட தீபம் வாங்கினேன், மாடம் வந்து வாங்கினேன். ஸோ இது வந்து 2 பீஸ் வந்து இருந்துச்சு. இது அமேசான்ல வாங்கினேன், 506 ரூபாய். இதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு, லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குறை சொல்றதுக்குன்னு அவங்க வந்து எந்த சுச்சுவேஷன்ல அது பண்றாங்க அப்படின்னு புரியாம குறை சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி எனக்கு வந்து இடம் வசதி இல்லை அப்படின்னு நான் கமெண்ட்லயும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி சொன்னாங்க, எங்க அப்பத்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சைடு வந்து தீப மாடம் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கான பதில் நான் உள்ள வந்து சொல்றேன். இப்ப நீங்க வந்து வெளியே பாத்தீங்க இல்லையா, அந்த மாட தீபத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட்ஸ் வந்து என்ன வந்துருந்துச்சு அப்படின்னா, செய்வதை திருந்த செய் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இடவசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காசை வந்து கரியாக்கிறதுக்கான வழிகளை வந்து நிறைய சொல்றீங்க அப்படின்னு. அந்த ஒரே ஒரு வீடியோ தான் அவங்க பார்த்திருப்பாங்க. என் சப்ஸ்கிரைபர் கூட அவங்க இருக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஏன்னா சப்ஸ்கிரைபரா இருந்து நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு நான் எப்படி வந்து சிக்கனமா வந்து பூஜை பண்றேன், யாரையும் வந்து எந்த பூஜையும் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு கம்பல் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது என் சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிச்சனே தவிர, இதை நீங்க வாங்கி மாட்டினாதான் உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் வரும், குலதெய்வ அருள் வரும்னு நான் எந்த பதிவுலையும் நான் சொல்லவே மாட்டேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய கர்மாக்களுக்கு ஏத்த மாதிரிதான் நமக்கு வினைகள் வந்து அமையுமே தவிர, நமக்கு வந்து பூஜை பண்றதுனாலயோ இல்ல வந்து அபிஷேகம் பண்றதுனாலயோ நம்ம கெட்டது பண்ணாலும் கடவுள் வந்து நமக்கு அள்ளி கொடுக்க மாட்டாரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதுல வந்து ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க, எங்க அப்பத்தா வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன், அப்பத்தா வந்து சொல்ற விஷயங்களை எல்லாமே இந்த காலகட்டத்துல நம்ம கடைபிடிக்கிறோமா? எப்பவுமே வந்து சாரி கட்டியிருப்பாங்க, நம்ம சாரி கட்டுறோமா? மஞ்சள் தேய்ச்சி வந்து குளிக்கிறோமா? இல்ல வந்து ட்ரெஸ் வந்து நாகரிகங்கிற பேர்ல நம்ம என்ன வேணா போடுறோம், அது கேட்டா பெண் சுதந்திரம் நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம அப்பத்தா சொல்றதை கேட்கல. நான் வந்து ஒரு பூஜை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன், பூஜையை வந்து கரெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து சில பேர் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் பண்ணாலும் நான் கவலைப்பட போறதில்லை. எதுக்காக இந்த வீடியோ பதிவுனா, காசை கரியாக்குறதுன்னு சொன்னீங்கல்ல, வாசுதேவன் சொல்லிட்டு ஒரு ஐடியில வந்து இருக்கும், சைட்ல கொடுக்குறேன் பாருங்க. அவங்களுக்கான பதில் என்ன அப்படின்னா, என் சேனல்ல சேவிங்ஸ்ங்கிற பிளேலிஸ்ட் இருக்கும், அதுல போய் பாருங்க. சில்லறை உண்டியல் காசை கூட நான் எப்படி வட்டியா மாத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி பூஜையை எப்படி எளிமையா சிக்கனமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்மீகங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருப்பேன். எவ்வளவு சிக்கனமா வந்து நான் வந்து இருப்பேன் அப்படிங்கிறது தொடர்ந்து என்னோட சேனலை பாக்குறவங்களுக்கு தெரியும். நான் ட்ரெஸ் கூட ட்ரெண்டிங்கான ட்ரெஸ் எல்லாம் வந்து போட்டு காமிச்சு இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதே கிடையாது. என்கிட்ட இருக்கிற நார்மல் சுடிதார், நார்மல் சாரில தான் நான் வந்து காமிப்பேன். அதே மாதிரி மேக்கப் ஐட்டம் வந்து நான் வந்து இது வரைக்கும் நான் வீடியோல காமிச்சதே இல்லை, ஏன்னா எனக்கு அதை பத்தின நாலேஜ் கிடையாது. சோ காசை கரியாக்குறதுக்கு நிறைய வந்து விஷயங்கள் நிறைய யூடியூப்ல வருது, அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம இதுல வரல. ஆனாலும் வந்து இந்த மாதிரி சொன்னதுனால உங்களுக்கான பதில் இதை கொடுத்துட்டேன். அதே மாதிரி அப்பத்தா சொல்றதை கேட்கணும் அப்படின்னா, காலையில நான் 5 மணிக்கு எந்திரிச்சு சாணம் தெளிச்சு தலை நிறைய பூ வச்சு மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி எல்லாமே வந்து பண்ணணும். புடவையே தான் கட்டிக்கிட்டு இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம
ஃபாலோ பண்றோமான்னு கேட்டா இல்ல. ஆனா பக்தின்னு வரும்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யும் போது ஆளாளுக்கு குறை சொல்றாங்க. மத்தது வந்து எப்படி சுதந்திரம் நீங்க நினைக்கிறீங்களோ, நான் பூஜை பண்றதும் அது என்னுடைய சுதந்திரம். என்னுடைய விஷயங்கள் உங்களை பாதிக்காது. ஏன்னா எங்க வீட்டுலதான் நான் வச்சு வழிபாடு செய்யறேன். இதை வாங்குங்க, நான் வந்து யாருக்கும் வந்து சேல்ஸ் எல்லாம் பண்ணல. சோ அதனால வந்து அந்த விஷயங்கள் உங்களை பாதிக்காது. அதனால இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க வந்து எனக்கு அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படிங்கறத நான் வந்து சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்க, பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. அதுல வந்து ஒன்றும் தவறு கிடையாது. அது உங்களுடைய சுதந்திரம். நான் வந்து பாத்தீங்கன்னா பூஜை தான் பண்றேனே தவிர பரிகாரம் வீடியோலாம் நான் பண்றது இல்லை. பரிகாரம் வந்து சொல்லி இதை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றது இல்லை. நான் வீடு கட்டுறதுக்கு சிறுவாபுரி முருகன் பதிகம் வந்து எனக்கு உதவுச்சு. அதை வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி படிச்சேன், எனக்கு வந்து நடந்துச்சு. அதனால நீங்களும் படிச்சா உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் அடிச்சு சொல்ல முடியாது. எப்ப யார் யாருக்கு எந்த வீடு அமையணுமோ அது அமையும். ஏன்னா நான் ஒண்ணுமே இல்லாம ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு இப்ப வந்து நமக்கு ஒரு வீடு அமைஞ்சிருக்கு அப்படிங்கும் போது அது மாதிரி நிறைய பேருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கணும், அந்த சிறுவாபுரி முருகன் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வியூஸ் போச்சு. நிறைய பேர் அதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்பிக்கையோட படிங்க, நல்லதே நடக்கும். எனக்கு வந்து ஒரே ஒரு கேள்விதான், சுதந்திரம் அப்படிங்கும் போது நீங்க நாகரிகம் அப்படின்னு வரும்போது அப்பத்தா பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க, பெரியவங்க பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பூஜை வந்து ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, நான் நம்ம சேனல் மட்டும் இல்ல சில சேனல்கள் நானும் பார்ப்பேன் இல்லையா, அவங்கள வந்து நல்லதான் சொல்லுவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ற அந்த மாதிரி பண்றேன்னு திட்டுவாங்க. ஆனா பெரிய யூடியூபரா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது பரிகாரங்கிற பேர்ல ஏதாவது ஒரு தீபத்தை ஏத்துங்க, இதை பண்ணுங்க, இந்த வேற வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து ஃபாலோ பண்றீங்க. மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க. எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அதனால வந்து நம்ம வந்து இவ்வளவு தூரம் வந்து நம்ம பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த பூஜையை வந்து எவ்வளவு எளிமையா நம்ம பண்ணலாம். வேலைக்கு போறவங்களுக்கும் ஏத்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பண்ணுவேன். வீட்டுல இருக்கவங்களும் வந்து எளிமையா எப்படி பூஜை பண்ணலாம், சண்டை வராம கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராம எப்படி வந்து பூஜை எளிமையா பண்ணலாம், அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுதான் நான் வந்து செய்வேன். ஏன்னா எனக்கும் ஆரம்ப காலகட்டத்துல பூஜை பண்ணும்போது வீட்டுல நிறைய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதுல இருந்து நான் வந்து மீண்டு வந்து இப்ப வந்து சந்தோஷமா வந்து எப்பவுமே வந்து எங்க வீட்டுல வந்து எல்லா பூஜைகளும் நடக்குது. சதுர்த்தியில இருந்து சஷ்டியில இருந்து கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறம் பிரதோஷ வழிபாடு, கலச வழிபாடு, சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு, லக்ஷ்மி குபேர பூஜை, வரலட்சுமி பூஜை, அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு புரட்டாசி தலிகை வந்து எல்லாம், வாராகி அம்மனுக்கு பஞ்சமி, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நான் பூஜையா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். எல்லா திதிகள்லையும் எல்லா நட்சத்திரங்களையும் நான் வந்து வழிபாடு செய்யறதுக்கு முக்கியமான காரணம் ஆரம்ப காலகட்டத்துல நான் வந்து பெற்ற அனுபவம் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாம இப்படிதான் பூஜை பண்ணணும், இதை வச்சாதான் சாமி நமக்கு நல்லது செய்யும் அப்படின்னு வந்து ஒரு தவறான எண்ணத்துல பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்து இப்ப நான் வந்து என்கிட்ட இருக்க செவ்வரளி மலரை வச்சாலும் முருகன் சந்தோஷம் தான் படுவாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏலக்காய் மாலை போகணும்னு அவசியம் இல்லை. பெருமாளுக்கு வந்து ஒரு துளசி சாற்றினாலே போதும். அதே மாதிரி அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றிவேர் மாலை போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இப்ப நிம்மதியா பூஜை பண்றேன். அதை தான் வந்து உங்ககிட்டயும் நான் ஷேர் பண்றேன். ஸோ அதனால வந்து என்னுடைய சேனல் பாக்குறவங்களுக்கு மூட நம்பிக்கையை திணிக்க மாட்டேன். தேவையில்லாத வெட்டி செலவுகளை நான் சொல்ல மாட்டேன். அந்த மாட தீபம் வாங்குறதுக்கு நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அந்த ரேட்ல வந்து எனக்கு 506 ரூபாய் வரணும் அப்படின்னு 506 ரூபாயில கிடைச்சனாலதான் நான் வாங்கினேன் தவிர இதுவே 1000 ரூபாய்க்கு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் வாங்கியிருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம கற்பக விநாயகர் அவர் வந்ததுல இருந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் அவருக்கு ஒரு தீபம் வந்து ஏத்துறேன். வெள்ள இருக்கு விநாயகர் அந்த மாடத்துல வச்சு அழகு பாக்குறேன். சோ அதை நீங்க மாட தீபமா பார்த்து 2 சைடும் ஏத்தணும் அப்படிங்கிற அந்த பழங்காலத்து இதெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஈஸியா புரியும். நீங்க பழங்காலத்துல விஷயங்களை சொல்றீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்க பழங்காலத்துல வந்து ஃபாலோ பண்றீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆடை அணிகிறது என்னுடைய சுதந்திரம். நான் எப்படி போகணும், எப்படி பேசணும், எப்படி மேக்கப் பண்ணுங்கிறது என்னுடைய சுதந்திரம்னு நீங்க பேசுனீங்க அப்படின்னா அதே மாதிரி நான் எப்படி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய சுதந்திரம். என்னுடைய வீட்டுல நான் பூஜை பண்றேன். இது வந்து யாரையும் பாதிக்காது. இந்த வீடியோ வந்து 10ஓட 11 நீங்க பாப்பீங்க, பிடிச்சா லைக் பண்ணுவீங்க, என்னோட கருத்துக்கள் வந்து ஒத்து போச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்படி இல்லாதவங்க நீங்க பாட்டுக்கு அடுத்த வீடியோ பார்த்துட்டு போயிருவீங்க. இதுதான் வந்து நடக்குமே தவிர யூடியூப்ல யாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து சின்சியரா இவங்க சொல்றது அப்படியே வந்து கடைபிடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே சப்ஸ்கிரைபர், இப்போ என்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் இன்னொரு சேனலுக்கும் சப்ஸ்கிரைபரா இருப்பாங்க. அவங்க சொல்றதையும் கேட்க தான் போறாங்க. அதனால உங்களுக்கு எந்த ஐடியா வந்து ஒத்து வருதோ அவங்க சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதனால பண்றவங்கள நீங்க வந்து குறை சொல்லாதீங்க. நான் இதை வாங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். நல்லபடியா வந்து கற்பக விநாயகர் கீழே அந்த தீபத்தை ஏற்றும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதை வந்து நீங்க இப்படி ஒண்ணு ஏத்தக்கூடாது, ஒண்ணு வைக்கக்கூடாது, 2 வைக்கக்கூடாதுன்னு சொல்றதா மூட நம்பிக்கையை தவிர எப்படி வச்சாலும் சாமி வந்து நமக்கு அருள் பாலிக்கும் அப்படின்னு சொல்றதான் என்னுடைய சேனலுடைய ஒரு தாற்பயம்னே நான் சொல்லுவேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாராம்சம். என்னுடைய சேனலோட சாராம்சமே
எப்பவுமே. என்ன பண்ணாலுமே சாமி நமக்கு கருணை காட்டுவாங்க. நம்ம கோடி கோடியா வந்து கொட்டினாலும் நம்ம கெட்டது பண்ணிட்டு அடுத்தவங்களை நோவடிச்சோம் அப்படின்னா நமக்கு எந்த நல்லதும் நடக்காது. நீங்க எதுவுமே பேசாம மற்றவங்களை குறை சொல்லாம அமைதியா இருந்து நம்ம வேலையை மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்க விளக்கே ஏத்தாட்டியும் உங்களுக்கு வந்து சாமி வந்து அருள் பாலிக்கும் அப்படிங்கிறத, கடவுளோட அருள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் வந்து ஏன் வந்து சாமி இவ்வளவு கும்பிட்றேன் அப்படிங்கிறதுக்கான காரணம் நேத்து வந்து ஒரு வீடியோல போட்டிருப்பேன், லாங் வீடியோ. அதை பாருங்க, உங்களுக்கே புரியும். நன்றி, வணக்கம்.